அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். இது ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். இன்றைய இறுதி நாள் நாளையோட முடியுது இல்லையா? அதனால் எல்லா சேனலுமே இறுதியாக தனது கருத்து கணிப்புகளை ஃபைனலாக வெளியிட்டுருக்குறாங்க. அந்த கருத்து கணிப்பில் மேஜராக தமிழ்நாடு லெவலில் வெளியிட்டிருப்பாங்க. பட் நான் இந்திய லெவலில் சொல்கிறேன். ஃபைனலாக இதுதான் ஒரு 4-5 சேனல் எல்லாத்தையும் கம்பேரிட்டிவாக உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கேன். நான் அந்த கன்க்ளூஷன் அடிப்படையில் கொடுக்குற ரிசல்ட். நீங்கள் கருத்து கணிப்பாக கருத்து திணிப்பான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இருக்கிற ரிசல்ட் என்ன சொல்ல வருது, இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம் இந்த வீடியோ பதிவில். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிரதானமாக டிஎம்கேனுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, ஏடிஎம்கேனுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தது, நான் பார்த்தது எல்லாமே பிஜேபி வந்தது அப்படின்னா ஜனநாயகம் இங்கே இருக்காது. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. தேர்தல் நடக்காது, எதுவுமே நடக்காது அப்படின்னு பிரதானமாக குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இந்த எலெக்ஷனில். பட் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறவங்க நம்மளும் ஜனநாயக முறைப்படி நடந்துக்கிறோமா அப்படின்னா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எந்தெந்த கட்சி யார் யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஜனநாயகத்தை மலர வைக்கிறன்ற பேரில் மைக்கில் மட்டும் சொல்லிவிட்டு என்றைக்கு நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கோமோ அன்றைக்கி தான் ஒருவேளை மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இன்னொரு வருத்தமான செய்தியும் கூட. உங்களுக்கான பிரத்யோக ஒரு சில வீடியோ பதிவுகள் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே பார்த்துடுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை கொடுங்க. அதை என்ன பண்ணுறீங்க கொடுங்க, அதையும் கொடுங்க, அதையும் கொடுங்கண்ணே, கொடுங்கண்ணே. அதை என்னன்னு கொடுங்க. எது எப்பா போன் பண்ணி எல்லாரும் வர சொல்லுப்பா, போலீஸ் வர சொல்லுப்பா. இது யாருன்னு கொடுத்தது? எந்த கட்சியில இருந்து? காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பதிய சொல்லுனா இதுக்கு அனுமதி இருக்கா தேர்தல்? இதுல தெரியலையா? அப்புறம் இதுக்கு வாங்கி பதிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தானே பதிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த போலீஸ் வரும், போலீஸ்க்கு பதில் சொல்லுங்க. மாட்டிட்டாங்க. நான் இங்க பாருங்கண்ணா கொஞ்சம். இப்போ இவர் சம்பத்தனா, கோவை சம்பத்தை இவரு இருந்தாங்களா? சரி சரி. ஸோ இந்த வீடியோ பதிவு எல்லாமே அங்கங்கே அந்தந்த பகுதியில் பணம் கொடுக்க தான் செய்கிறாங்க, பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது பிரதானமாக தமிழ்நாடு லெவலில் அதிகமாக டாப்பில் பணம் கொடுக்குறது யாருன்னா டிஎம்கே, செகண்டு ஏடிஎம்கே, தேர்டு பிஜேபி. ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் இங்கே ஒன்றும் வீடியோ அந்த பதிவை மாட்டல, எதுவும் கிடைக்கல. நாம் தமிழர் வாய்ப்புகளே இல்லை பணம் கொடுக்கறதுக்கு. அவன் இருக்கிற செலவு பண்ணி வேட்பாளரை அடையாளப்படுத்துறதுக்கே கரெக்டாக இருக்கும். பிஜேபி வளமான பகுதியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா நெல்லையில் அதனால தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பணம் கூட பிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அதை தாண்டி பணம் என்பது பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு லெவலில் இப்போதைக்கு டிஎம்கே ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏடிஎம்கே 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இன்னும் பிஜேபி எதுவும் வரல. என்ன ஒரு சில ஏரியாலாம் டவுட்டு தான்றாங்க பணம் கொடுக்குறதுமா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த 1000 ரூபாயா, ஜனநாயகம் தலை தோங்குவதற்காக இந்த 1000 ரூபாயா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த பணம் கொடுப்பது என்பது 1000 1,00,000% ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. அதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சும்மா ஒரு காமெடி செய்தியாக கூட எடுத்துக்கலாமே. ஏன்னா அண்ணாமலை அவர்களோட பெரிய குற்றச்சாட்டு ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏடிஎம்கேன்ற கட்சி காணாமல் போனால் அவர் தான் போலீஸ் ஆச்சு, கண்டுபிடிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு தான் கண்டுபிடிச்சி கொடுக்கட்டுன்ற மாதிரி நேற்று நக்கல் அடிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு டஃப்பு கொடுத்தாரு ஜெயக்குமார் அவர்கள். ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அண்ணாமலை ஓரம் கட்டிடுவாங்க, ஓபிஎஸ் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் ஆயிடுவார், பொதுச் செயலாளராக தினகரன் ஆயிடுவார், எதுக்கு பிஜேபிக்கு. அதனால் அண்ணாமலை ஓரம் கட்டுறதுக்கு திட்டம் போடுறாங்க. இப்படி தான் எங்களுதையும் பிளான் பண்ணாங்க, இங்கே முடியல, கடைசியில் அங்கே ஆட்டையை போட பார்க்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கோங்க அப்படின்ட்டு இவர் அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொல்லும்போது அவரே மனசுக்குள்ளே சிரிப்பு இல்லை நைட்டு. ஏன்னா எதுவுமே அது ஏற்றுக்கொள்ள முடியுதா என்னன்னு தெரியல. ஸோ பதிலுக்கு அவங்க சொல்லும்போது என்ன, ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும், திமுகன்ற கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க பதிலடி கரெக்டாக தான் சொல்கிறாங்க.
அது எப்படியும் அவ்வளோ பெரிய இயக்கங்கள் அவ்வளோ பெரிய கட்சி வந்து இல்லாமல் போயிடும். அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு சில கட்சிகள் வந்து மேலையில் தான் செய்வாங்க. இதே டிஎம்கே கடந்த 10 வருஷமாக இல்லாமல் இருந்தாங்க. திடீர்னு வந்தவொடனே இப்போ ஓட் ஷேரிங்கும் போது அந்த மக்கள் எதிர்ப்பு அலைகளாக போடுறாங்க பார்த்தியா, அந்த எதிர்ப்பு அலைகளையும் கொண்டு வந்து எல்லோரும் ஓட் ஷேரிங்காக சேர்த்துறாங்க. அதுதான் ஒரு கட்சிக்கு வந்து ப்ளஸ்ஸாக தேர்தல் கருத்து கணிப்பில் வெளியிடுறாங்க. தேர்தல் கருத்து கணிப்புகள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். இந்த இவிஎம் விவிபேட்டுக்கு எதிராக பிரசாந்த் பூஷன் அவர்கள் தொடரப்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கில் இந்த மேஜராக பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்கப்பட்டது. ஆனால் பெருசாக இன்னொரு ஹியரிங் தள்ளி போட்டிருக்காங்க. அந்த ஒப்புகை சீட்டு வந்து மேட்சிங் ஆகலை, அது கூட எண்ணணும்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஓட்டிங் மிஷினே தடை விதிக்கணும்னு சொல்லப்பட்டதுக்கு நிறைய யூரோப்பிய நாடுகள்லாம் நிறைய பேர் தடை வச்சுருக்காங்க. நம்ம வேணால் 1960 காலகட்டத்தில் இருக்கோம், இந்த காலகட்டத்திலாம் தடை விதிக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி நீதிபதி சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் நேற்று மோடி அவர்கள் தமிழ்நாடுக்கு வந்திருந்தாங்க. இந்த சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் பெரிய அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய சூறாவளி என்ன வாய்ஸை டபுள் ஆகி போச்சு. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இன்னும் சுற்றி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளை மாலையோடு முடிய போகிறது. நாளை மாலையுடன் பணப்பட்டுவாடாகவும் தொடங்கி கொண்டு விட்டது. இப்போயே வந்து இந்த ஒரு சில ஏரியாலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் பூத் ஸ்லிப்பை கொண்டு வந்து பணம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் 460 கோடி பிடிக்கப்பட்ட பணம் வந்து நிஜமாகவே அரசியல் கட்சிகளோட பணமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோடி 6 கோடி கூட இருக்காது. மீதி எல்லாமே வியாபாரிகளோட பணம் தாங்க. தினமலர் வெளியிட்ட கருத்து கணிப்பு நார்மலாகவே தினமலர் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்கும். அவங்களே மோஸ்ட் எல்லாமே யார் வந்துடுவாங்க அப்படின்னா டிஎம்கே வந்துடும். எல்லாமே இந்த ஓட்டு பிரியறதுனால பிஜேபியும் ஏடிஎம்கே பிரியறதுனால மோஸ்ட்டு டிஎம்கேவுக்கு பயங்கர சாதகமாக இருக்கிறது. மேஜர் ஆஃப் த தொகுதி வந்து வந்துடுவாங்க, 35 பக்கமே வந்துடுவாங்கன்ற மாதிரி கருத்து கணிப்புகளை வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் வேறு சில கருத்து கணிப்பெல்லாம் வந்து பிஜேபி வந்து ஒரு 4 வந்துடும், ஏடிஎம்கே வந்து ஒரு 3 வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியா லெவல் கருத்து கணிப்பில் நான் ஒரு 7-8 சேனல் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் எக்ஸ் அப்படின்ற சேனல் ஒப்பீனியன் போல் வெளியிட்டிருந்தாங்க. நேற்று இறுதியாக அந்த நியூஸ் எக்ஸனுடைய ஒப்பீனியன் சேனலோட கருத்து கணிப்புகளை பாருங்கள். நீங்களே இது பாருங்கள். ஃபுல்லாக நான் எல்லா ஸ்டேட் வாரியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் முழுசாக பார்த்துருங்க. இந்த கருத்து கணிப்பு இந்தியா லெவலில் பிரதிபலிச்சிருந்து நான் ஒரு 4-5 சேனலோட கம்பேர் பண்ணி ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க கருத்து கணிப்புகள், வெதர் இது கணிப்புகளா திணிப்புகளான்றதையும் தாண்டி ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாக பஞ்சாபில் பிஜேபி 4 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் 5, ஆம் ஆத்மி பார்ட்டி 2, எஸ்ஏடி வந்து 2. இந்த எஸ்ஏடியும் பிஜேபியும் ஆக்சுவலாக கம்பைன் பண்ணி நின்றாங்க. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனைனால தள்ளி வந்தாங்க. ஃபைனலாக பிஜேபி 4 வருது. மிகப்பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் எங்கள் பஞ்சாபில். ஆனால் இவங்க வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் அங்கே தனித்து நிற்கிறாங்க, அங்கே கூட்டணி கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆளுகின்ற ஆட்சி பகவத் மான் அவர்கள் நிற்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் சேம் இந்தியா மாதிரி தான் பிஜேபி வந்து டோட்டலாக இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி 22 வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் 19, காங்கிரஸ் வந்து 1 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கீழே ஒடிசா பகுதியை பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி 14 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேடி பிஜு ஜனதா தள் 7, காங்கிரஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். தமிழ்நாடு பிஜேபி வந்து 4. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎம்கே 22ன்றது கம்பைண்டாக போட்டிருக்காங்க காங்கிரஸோட சேர்த்தி. இடையில் காங்கிரஸும் 6 வரும்னு இருக்காங்க. அதான் இந்த 22 சேர்த்தி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஏஐடிஎம்கே வந்து 3 வரும். ஸோ 3, பிஜேபி வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் பிஜேபி 77 வரும், காங்கிரஸ் 0, சமாஜ்வாதி பார்ட்டி 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. பீகாரில் பிஜேபி 34, எம்ஜிபி வந்து 5 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானாவில் பிஜேபி 5 வரும், காங்கிரஸ் 8, பிஆர்எஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானாவில் பெருசாக கால் ஊனாமல் இருந்தாங்க. பிஆர்எஸ் கட்சி தான் கவிதா அவர்கள் சிறைக்கு சென்றதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாக கேம்பிங் பண்ணாதனால அந்த பிஆர்எஸ்னுடைய ஓட்டுகள் இந்த பக்கம் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் அவங்க கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் பிஜேபி ப்ளஸ் 18 சொல்லியிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து 7. ஆனால் சட்டமன்றத்தில் ஒய்எஸ்ஆர் வந்துடும் சொல்கிறாங்க. பட் இதில் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பிஜேபி அப்படின்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூடயும் பவன் கல்யாணம் அவங்க கூடயும் கூட்டணி எல்லாம் சேர்த்தி சொல்கிறாங்க. இவங்க 7, அவங்க 6 அந்த மாதிரி வந்து பிரித்து சொன்னோம்னா. கர்நாடகா இப்போ காங்கிரஸோட ஆட்சி அங்கே நடந்துகிட்ருக்கிறது.
காங்கிரஸோட ஆட்சியில். ஆனால் பிஜேபி 24, காங்கிரஸ் 4 தான் வருன்றாங்க. அந்த வாட்டர் கிரைசிஸ்னால, அதாவது தண்ணி பஞ்சத்தினால பெரும்பாலும் பிஜேபி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் பிஜேபி முதல் முறையாக 2 சீட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் 14, லெஃப்ட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆளும் காங்கிரஸ் இல்லை பேர் என்னது கம்யூனிஸ்ட் வந்து 4 சொல்லியிருக்காங்க. அதே போல் குஜராத்தில் 26 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானில் 23, அதர்ஸ் 2, அந்த அதர்ஸ் 2 தான் யாருன்னு தெரியல. மத்திய பிரதேசம் பிஜேபி 22 வந்துடும், காங்கிரஸ் 1 வருன்றாங்க. சத்தீஸ்கர் பிஜேபி 10, காங்கிரஸ் 1 வரும்னு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் மகாபந்தன் கூட்டணின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்கிறாங்க. ஆனால் இது முதற்கட்ட இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி 24, காங்கிரஸ் அந்த ஐஎன்சி வந்து 22, அதர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. கோவா பிஜேபி 2 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்க்கணும் அப்படின்னா ஹரியானாவில் பிஜேபி 8, காங்கிரஸ் 2ன்றாங்க. ஜார்க்கண்டில் பிஜேபி 13 வந்துடும். ஜார்க்கண்ட் சிபுசோரன் அவர்கள் சிறையில் இருக்கிறார் இல்லையா, அவர் பதில் இன்னொரு கூட கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து பிஜேபி வந்துடும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடியது சிபுசோரனுடைய ஆட்சி அங்கே இருக்கிறது. இமாச்சல் பிரதேஷ் பிஜேபி வந்து 4 வந்துடும்ன்றாங்க. உத்தரகாண்ட் பிஜேபி 5 வந்துடும். லடாக்கில் 1 வந்துடும். ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி 2, என்சியு 3 வந்துடும்ன்றாங்க. அந்தமானில் 1, லக்ஷத்தீவில் 1, டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி 6, ஆம் ஆத்மி 1. அவர் சிறை சென்றதுக்கப்புறம் அவருக்கான பாசிட்டிவ் அதிகமாக வரும்னு பார்த்தா நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீது என்இயில் பிஜேபி வந்து 8, ஐஎன்சி 2, 01, மீதி டையூடாமன்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து பிஜேபி 2 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும், இது கருத்து கணிப்புகளா கருத்து திணிப்புகளா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே தோணும். நார்மலாகவே கருத்து கணிப்புகள் நம்ம எப்படி எடுக்கலாம்னா, நம்மளுக்கு பிரதானமாக ஒரு தலைவர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது அந்த தலைவருக்கு எதிரான கருத்து கணிப்புகள் வரும்போது அது ஃபேக் அப்படின்னு நம்மளுக்குள்ளே தோணும் இல்லையா. அதே நம்மளுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாக வர மாதிரி இருந்தது அப்படின்னா சூப்பர் அப்படின்னு தோணும். நார்மலாக கருத்து கணிப்புகள் அப்படி தான் மக்களோட பிரதிபலிப்பாகவும் மாறும். இப்போ நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன். தினமலரோட கருத்து கணிப்பு நிறைய கீழே இருக்கிற கூட கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஆதரவாளர்கள் வந்து பெரிய அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்களே இப்போ என்னென்னா இவங்க வந்து காசு வாங்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக சொல்கிறாங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது. ஏற்றுக்கொள்ளுதல் எப்போ வரும்னா ஜூன் 4 தான் வரும். ஜூன் 4 ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கோயம்புத்தூர் தொகுதியில் இன்றைக்கி திமுக தனது கோயம்புத்தூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வாக்குறுதிகளை தனிப்பட்ட முறையில் கொடுத்துருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதே மாதிரி அவங்க தொகுதிக்குன்னு தனிப்பட்ட முறையில் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு சில தொகுதி அந்தந்த தொகுதிக்கான தேர்தல் அறிக்கைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கு கருத்துக்களை முடிச்சுக்கலாமா? ஸோ ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.